போன வாரத்தில் அனிமே சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மெட்டீரியல் பார்த்தெல்லாம் வீடியோவில் போட வேண்டிய அளவுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். போன சண்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட அடுத்த ஆர்க்கான ஹெக்கெட் ஆர்க் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்கெட் ஆர்க்கான ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் வந்திருக்கு. இந்த எபிசோட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அனிமேஷனு அங்காண்டி அந்த பேசிங் ப்ராப்ளம் அதான் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட அவங்க சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஜுஜுட்சு கைசன் சீசன் பார்த்த பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்குனா வர்சஸ் மோகரகா அப்படிங்கிற இந்த ஃபைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபைட்டை அவங்க வேறு லெவலில் அனிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதி பார்த்தீங்கன்னா இதை அனிமேட் பண்ண அந்த அனிமேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் அனிமேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த அனிமேட்டை ஜுஜுட்சு கைசன்ல எவ்வளோ சூப்பராக பண்ணாங்களோ அதே மாதிரி ஒன் பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பக்காவான ஒரு ஃபைட்டை வந்து அனிமேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் எனக்கு தோணுது. அதுக்கு ஜுஜுட்சு கைசனோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 3ல் அவங்க கல்லிங் கேம்ஸ் அப்படிங்கிற அந்த கவர் பண்ண போகிறாங்க. கல்லிங் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட புது கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வந்து இந்த வருஷத்தில் வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். மேபி பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹோஷினோக்கோ அப்படிங்கிற இந்த அனிமே பார்த்து செம ஃபேமஸாக போச்சு. பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து ஓவர் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான லைவ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி அனிமேவுக்கு லைவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படி வருது பிரச்சனை இல்லை. அப்படி வேறு லைவ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அளவுக்கு நல்லா இருந்தால் அதே போதும். போனோ சுபா அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 3 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த மாதிரி வந்துருக்கு. அது இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஹண்டர் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான ஒரு கேம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்ரு வந்து ஒரு ரூமராக போயிட்டு இருந்து. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமுக்கான ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் அவங்க விட்டுட்டாங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3v6 கேம் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அனிமே கேம் நெட்வொர்க்ஸ் இருக்கிறவங்க இந்த ஒரு ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஆர்கேன் அப்படிங்கிற இந்த அனிமேவோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பர் மாதம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கடுத்து ஓவர்லாட் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான ஒரு சீக்வல் மூவி வரப்போகுது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வரும் அப்படிங்கிற அந்த மேட்டரை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அனிமே அப்படின்னா அது வந்து சோலோ லெவலிங் தான். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சோலோ லெவலிங்கோட ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த சீரீஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அவங்க சீசன் 1ல் வந்து 12 எபிசோட் இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்ரு இப்போது சொல்கிறாங்க. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 1ல் வந்து மொத்தமாக 28 எபிசோட் இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போது 12ங்கிறப்ப மேபி அவங்க பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 3 பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பல வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான சீசன் 3 அவங்க இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூட பெருசாக வரவே இல்லை. பட் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒன் பஞ்ச் மேனோட மங்கா ஆர்டிஸ்ட் இருக்கார்ல அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு ஓன் அனிமேஷன் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அவரோட இந்த ஸ்டூடியோலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 வந்து போட வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3க்கு தேவையான அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி மங்கால முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து பல ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணுறதுக்கு வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த காரணம் பார்க்குற போதுக்கு இந்த ஒரு மங்கா ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து எனக்கு எந்த ஒரு அனிமேஷன் எழுப்ப தேவையில்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மங்கா வந்து நானே அனிமேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஓன் ஸ்டூடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அதுவும் ஒரு லீக்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 வந்து நீங்கள் கூட சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து ப்ளீச் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான ஒரு கன்சோல் கேம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. கன்சோல் கேம் அப்படிங்கிறப்ப கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் அப்படின்னு எக்ஸ்பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு கேம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பாய்ஸ் அண்ட் ஹெரான் அப்படிங்கிற
இந்த அனிமே தான் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டு அனிமேட்டட் மூவி அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டை கோல்டன் குளோப் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டில் வாங்கியிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அனிமேட்டட் மூவி அப்படிங்கிற இந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிற அந்த படத்தை தான் போகும் அப்படின்ட்டு பல பேர் எதிர்பார்த்தாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் அனிமே வந்து இந்த இடத்துல வந்து அவார்டு வாங்கியிருக்கு. இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.